राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो भांडीर वटवृक्ष की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। வெற்றிகரமா தோ பிருந்தாவனம் போறோம், அதோ வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா 4 நாளும் பகவான் விதவிதமான அனுபவங்களை மாத்தி மாத்தி நமக்கு கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். பாக்கிய பிகாரி கூட்டம் ஒரு அனுபவம் அப்படின்னா, இன்னைக்கு கூட்டமே இல்லாத சாதுக்களோட குட்டீரம், 2 எக்ஸ்ட்ரீமோட பிரஜபூமியினுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அது இந்த மனுஷன், இந்த கோபால்ஜி எவ்வளவு ஆசையா இப்போ கூட சாரி அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பேக்கேஜ் ஒழுங்காக பண்ணலை, அவர் ரொம்ப நடந்தாச்சு விட்டுருங்கோ அப்படின்னு. இப்போ கூட நாளைக்கு நேரம் நம்ம வீட்டுக்கு அவங்க சுட சுட தோசை அப்படியே பார்த்து போடுறேன். நான் சொன்னக்கு அதெல்லாம் பேக்கிங்கில் இருப்போம். அதாவது அந்த மனுஷன் கல்கட்டாவில் இருந்தவர். அவர் கூட அண்ணன் தம்பி தங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கா. ஒரு பிரதர் அமெரிக்காவில் இருக்கார். சின்ன வயசுலேருந்து அம்மா கூடவே இருந்து சமைக்கிறதெல்லாம் பார்த்தாராம். இஸ்கானில் பிரபுபாதா அவருக்கு ரைட் ஹேண்டாக ஒருத்தர் உண்டு. அவருக்கு இவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார், சமைச்சு போட்டிருக்கார். அப்போ ஒரு நாள் அவரோட குரு போனதுக்கு அப்புறமா பிருந்தாவனம் மரத்தடியில் படுத்துட்டு இருந்தாராம். பரிக்கிரமா பண்ணுவார், எங்கேயா கிடைக்கிற பிரசாதம் சாப்பிடுவார். மரத்தடியில் 6 மாசம் இருந்திருக்கார் பிருந்தாவனத்துல. இன்னைக்கு சொந்த வீட்டில் இருந்துருக்கார் இந்திய பிருந்தாவனத்துல, தனி வீட்டில். அதாவது ராதாராணியை நம்பி வந்தாச்சுன்னா யாரையும் கைவிடுறது இல்லைன்றதுக்கு ப்ரூஃப். ஆக்சுவலாக நம்ம நேற்று கோவர்தன் தானே போகணும். தானே நமக்கு வண்டி ஒரு வண்டி நெத்தியில திலகம் இந்த வயசுலாம் கிடந்தார். கிருபா சிந்துன்னு பேர். அவர் ஒரிசாக்காரர். ஒரு தடவை பிருந்தாவன் யாத்திரை வந்தார். பிருந்தாவனம் பிடிச்சு போச்சு. திருப்பி ஒரிசாக்கு போனார். திரும்பி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளையை கூட்டின்னு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அங்கே வாடகை ரிக்ஷா ஓட்டின்ட்டு இருந்தாராம். இன்னைக்கு சொந்த ரிக்ஷா வச்சிருக்கார். வீடு வாசலும் நல்லா இருக்காரு. அவர் சொன்ன என்ன தைரியத்தில் வந்தேன், என்ன ராதாராணி பார்த்துப்பான்னு வந்துட்டேன். பசங்களை கூட்டுண்டு பொண்டாட்டியை கூட்டுண்டு நல்லா வச்சிருக்கா ராதாராணி, ஒரு குறை வைக்கலை அப்படின்னு. ஒரு தடவை போன டிசம்பரில் குளிருக்கு நிறைய கம்பளி கொடுத்தோம். நான் குரூப்லலாம் கூட போட்டிருந்தேன். ஸோ நிறைய பணம் வந்தது. ஜெகதீஷ் இங்கெல்லாம் கொடுத்தார். கோவர்தனம் பக்கத்தில் இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் அந்த கிருபா சிந்து அந்த ரிக்ஷா ஓடினாரு, அவர் தான் செலக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த ஷால்லாம் கொடுத்தார். 300 ரூபாய் ஒரு ஷால்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். அவர் சொல்லுவார், நீங்கள் நிறையெல்லாம் பண்ணலப்பா, நீங்கள் அட்லீஸ்ட் இங்கே உங்களுக்கு தெரியறது பண்ணுறது, நாங்கள் பைசா தான் கொடுக்க முடியல, வரலாம் கூட முடியல. இப்போ ராதாராணி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி நடத்துகிறா பாருங்க. ஒரு போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்தா. இன்னைக்கு சௌகரியமாக ராதாராணி வச்சிருக்காரு. அந்த மனுஷன் பாருங்க, நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணி பேசி, நம்ம ஊரெல்லாம் கேட்டரெல்லாம் இருந்தால் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் எடுத்து வைங்க, அலம்பி வச்சுருங்கோ, காத்தால எடுத்துக்கிறோம், இப்படி தான் இருப்பாள். அவர் பாட்டுக்கு உட்காந்துண்டு பேசிண்டு எனக்கு பார்த்து எனக்கு பயமாக இருக்கு அவர் சர்வ் பண்ணும்போது. அப்படி நிறுத்த வேண்டியிருக்கு. அப்போ எவ்வளோ பேர் பார்க்கலாம் பிரஜவாசி ஆத்மார்த்தமா ஒரு ஆத்மார்த்தம். ஏதோ சரி, ஏதோ கேட்டர், ஏதோ சமைக்கிறேன், அதை தாண்டி அந்த சாப்பாடு சாதாரணமாக பீஸா பாஸ்தாலாம் ஒரே நாள் ஒன்றாலாம் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஹெவி. பீஸா பாஸ்தா பராத்தா காத்தால பூரி எல்லாம் ஹெவி. ஆனால் ஒன்று கூட ஹெவியாக ஃபீல் ஆகலை. இந்த வெள்ளை பீஸா சாப்பிட்டா ஒரு துண்டு சாப்பிட்டோன்னா வயிறு ஹெவியாகிடும். பீஸா அப்புறம் பாஸ்தா எல்லாம் சாத்வீகம், வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது,
அந்த வடையில கூட கோஸ் வடை தான் அது. அப்ப அந்த ஒரு ஆத்மார்த்தம். நான் சொல்ல ராதாராணி நல்லா வச்சிருக்கா, ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்றார். ஒரு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கார். அவர் நிறுத்துறதுதான் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு ஆசை அவர் பாட்டுக்கு கதை கதையா சொல்லிட்டு இருக்கார் அவரோட விஷயங்களை பத்தி. இப்ப இன்னைக்கு சாதுக்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு காத்தால முதல்ல ஆனந்தமா அக்ரூர காட், எந்த இடத்துல அக்ரூரருக்கு பகவான் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தானோ அந்த அக்ரூர காட் பார்த்தோம். அதுக்கப்புறமா எந்த இடத்துல யஜ்ய பத்திரிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணானோ அந்த பக்தரோடு பிஹாரி அவனையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்கிருந்து நேரம் எங்க போனோம், ராதாவினுடைய மானசரோவரம், எந்த இடத்துல ராதா கோச்சுண்டு உட்கார்ந்து அழுதாளோ அந்த அழுத கண்ணீருடைய குளம் பார்த்தோம். அங்கதான் வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் பார்த்தோம். அங்கதான் அவங்களெல்லாம் ஸ்வஸ்திக்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி போட சொன்னோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நேர பாண்டீர வட்ட விருட்சத்தினுடைய பாண்டீர்வனுடைய வம்சி வட், பிருந்தாவனத்துல அன்னைக்கு வம்சி வட் பார்த்தோம். இன்னைக்கு பாண்டீர் வட் வம்சி வட். அங்கதான் ஸ்ரீதாமா கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு புல்லாங்குழல் வாசிச்சான்னு பார்த்தோம். அழகா அந்த ஆலமரத்தெல்லாம் நல்லா ரசிச்சு எத்தனையோ பேர் காதெல்லாம் வச்சாங்க. என்ன கேட்டதுன்னு யாரும் சொல்லவே இல்லை, எல்லாரும் காதை மட்டும் வச்சுட்டு. அதுக்கப்புறம் அங்கேயே கிருஷ்ணன் ஸ்ரீதாமா, கிருஷ்ணனும் சிவானி சிவபெருமான் கோபி வேஷம், ராதையும் கிருஷ்ணனும் கிருஷ்ணனும் பலரானும் இப்படி எல்லாம் பார்த்தோம். அங்கிருந்து உள்ளதான் நடந்து போய் நம்ம சாதுக்களுடைய குட்டீரம், அந்த முள்ளுக்கு அன்னதமாவே த ரியல் ஃபாரஸ்ட் ஆஸ் இட் இஸ். இந்த வாடு தான் நான் மயில் இப்படி தேடி தேடி பார்த்தோம். சாதாரணமா இப்படி மேல இப்படிலாம் பறந்துருக்கேன். கிட்ட அந்த வீடியோ இருக்கு, நான் தேடி கிடைக்கல இன்னும். இப்படி மேல இப்படி பறக்கும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோ பெரிய தொகை. ஏன்னா மதுவனத்திலையும் அவ்வளோ பெரிய மயில்கள் நான் பார்த்துருக்கேன். சாதுக்கள் எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. அவ பாட்டுக்கு இருந்துருக்கா. அங்க ஒரு பையன் வந்து நமக்கு ஒரு கைடு பண்ணா பாருங்க. இல்லாட்டி அவன் வரலன்னா உள்ள அவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டோம். அது ரெண்டு ஆரம்பத்தில் 2 பேர் காட்டிட்டு வந்திருப்போம். அதான் லோ ஐக்கிய மாதிரி அதையே அவனுக்கு தெரிஞ்ச அதையே பேசிட்டு இருக்கான். ஆனா அவனையும் ராதாராணி வாழ வைக்கிறாளே இந்த சாதுக்கள். அதில் ஒரு சாது இந்த கண்ணெல்லாம் பெருசு. அவர் வேற சொல்ல எல்லாரும் கண்ணை பார்த்து பயப்படுவாங்கல்ல, என் குடிசைக்கு வரதில்லை வேற பாவமா சொன்ன. நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் வந்துட்டேன். அதுலயே கீழே உட்காந்து அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. அந்த இடம் அவ்வளவு கிளீனா வச்சிருக்கா பாருங்க. அவ இருக்கிற அந்த இடத்த அவ்வளவு கிளீனா வச்சுண்டு அங்க இருக்கிற ரசவாசிகள்லாம் அவளுக்கு சாப்பாடு கொடுப்பா, இல்லாட்டி கோதுமை கொடுப்பா, அவளே சமைச்சுப்பா, எல்லாமே உண்டு. நம்ம என்னமோ ஒரு உலகம், என்னமோ ஒரு கம்பேரிசன் என்னமோலாம் போயிட்டு இருக்கோம். அவள் பாட்டுக்கு ஒரு தேமையான ஒரு காட்டுக்குள்ள மயில் குயில் அதான் வாழறா. நிஜமாவே அழகா வாழறா வாழ்க்கை. இப்போ இங்கே கத்துன்னு இருக்கு, அங்கே யார் இருக்கா? அவள் இருப்பா. ஒரு 4 பாம்பு இருக்கும். பாம்பு நிறைய இருக்கும் அங்கெல்லாம். நல்லா காடு, மயில் வருதுன்னா பாம்பு இல்லாமல் இருக்கவே. அந்த காடு நிச்சயமா பாம்பு இருக்கதான் செய்யும். அவள் பாட்டுக்கு அலைஞ்சுன்னு இருக்கா. அவளெல்லாம் தரிசனம் பண்ணோம் ஆனந்தமா. அதுக்கப்புறம் ராதா கல்யாணம் நடந்த பாண்டீர வட விருட்சத்துக்கு கீழே போனோம். அழகா அந்த பாண்டீர வட விருட்சம் அதை பார்த்தோம். அங்கேயே பிரலம்பாசுரனை வதம் பண்ண தாவூஜி பலராமரை பார்த்தோம். அங்கேயே அந்த கிணத்து தண்ணீர் கிருஷ்ணனுடைய வேணுனால உண்டான கூப்பம் எந்த இடத்துல மத்ஸ்யாவதாரம் ஆனதின் வராக புராணம் சொல்றது அந்த இடத்த பார்த்தோம். சோமவாரம் அமாவாசை நாள்ல அது வெள்ளை ஆயிடுன்னு சொல்லுவா. நான் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல, நேரடியாகவும் நான் பார்த்ததில்லை. ஆனா நிறைய பேருக்கு அது ஆகிறது அப்படின்றது தெரிய. நிறைய பேருக்கு அந்த பிள்ளை வரம் தரும் ஒரு கிணறு அது. அதுக்கப்புறமா அங்கேயே ராதைக்கு சிந்தூர் இடுற மாதிரி அப்படி கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணன், லெஃப்ட் ஹேண்டர் கிருஷ்ணன். யூஸ்வலாக எப்படிதானே இருக்கும், இப்படி வச்சுருப்பான். அங்கே அதெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல தான் ஒரு துர்வாசர் உட்காந்துட்டு கோபிகைகள்லாம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கண்ணாடிக்குள்ள பார்த்தோம். ஒரு சந்தர்ப்பத்தில் துர்வாசர் இங்கே வர முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம மதுராலேருந்து சொல்லுவா, சில இடங்களில் பாண்டீர வடத்துலேருந்து சொல்லுவா. அவர் நதிக்கு அந்த கரையில் இருக்கார். அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கறது கோபிகள் போகிறா. அப்போ கோபிகள் சொல்றா, கிருஷ்ணா போட் எதுவும் இல்லை அந்த பக்கம் போகிறதுக்கு, எனக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னா கிருஷ்ணன் சொல்கிறான்,
கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரின்னு போய் யமுனா கிட்ட சொல்லு, வழி விடும். கோபிகள்லாம் முறைக்கிற, எங்களோட ராசமெல்லாம் ஆடிட்டு, என்னடா நித்திய பிரம்மச்சாரி, வழி வேணும்னா போய் சொல்லு அப்படின்றான். போய் சொல்றா, யமுனா வழி விடுறா, இந்த கோபிகள் அந்த பக்கம் போயிடுறா. அதுக்கப்புறமா துர்வாசனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே துர்வாசனிட்ட சொல்றா, கிருஷ்ணன் இந்த பக்கம் விட்டான், இப்போ அந்த பக்கம் போகிறதுக்கு போட் இல்லை, நீங்கள் தான் வழி சொல்லுங்க. நாங்கள் திரும்பி போய் யமுனா கிட்ட அதையே சொல்லிட்டோமா, கிருஷ்ணன் பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டோமா? ஒரு சொல்ல, இல்லை இல்லை, துர்வாசர் இன்னைக்கு முழு பட்டினின்னு சொல்லு, நித்திய உபவாசின்னு சொல்லு. கோபிகள் பயங்கர கோபம். கொடுத்த எல்லாத்தையும் நல்லா வாரி சுருட்டி வழிச்சு முழுங்கியிருக்கார். தயிர், பால், வெண்ணெய், மோர், நெய், லசி எல்லாத்தையும் முழுங்கினவர் தான் ஒண்ணுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்றார். அப்ப கோபிகள் ஒன்றும் புரியல. சரி, நேர போய் அழகா யமுனா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி துர்வாசர் இன்னைக்கு நித்திய உபவாசம் அப்படின்னு சொன்ன உடனேயே யமுனா வழி விடுறா. இவாள் ரொம்ப அதிசயமா போயிடுறது. இந்த பக்கம் வந்தோடனே கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார், நீ சொன்னதும் பொய், அவர் சொன்னதும் பொய், இந்த பொய்க்கு எப்படி யமுனா வழி விடுறான்னு. பகவான் சொல்றான், மனசுல கட்டிக்கல நாங்க ரெண்டு பேருமே. அவர் சாப்பிட்றது அந்தர்யாமியா இருக்கிற எனக்காக, பசிக்காக சாப்பிட்றார். அந்த பசியையும் நானாக பாவிக்கிறார். பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதை ஜீரணிக்கும் தன்மையும் நானேன்னு பாவிக்கிறார். எனக்கும் உங்க ஆனந்தத்துக்காக உங்களோட ராசம் ஆடுறேன், அதனால எனக்கும் அதில் பற்றுதல் இல்லை. கோபிகள் பெருசா புரியல, சரி ரைட் அப்படின்னு போயிடுறான். அதுதான் அங்க வச்சிருந்த அந்த துர்வாசர் நிறைய பேர் உட்காந்து பரிமாறுற மாதிரி. கோவிலை பிரதட்சணம் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல கண்ணாடிக்குள்ள பிரம்மதேவர் கல்யாணம் பண்ற மாதிரி அடுத்த திருப்பத்துல அந்த கண்ணாடியில பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பாண்டீர் வட விரக்ஷத்துடைய திருவடியில அழகா ஆனந்தமா பார்த்தோம், அனுபவிச்சோம். அந்த இந்துலேக்கா அந்த பொண்ணு எப்பயுமே வம்படிக்கணுங்க, அது வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு சொல்லும். அவ்வளோ ஆசையா அந்த ஜாவார் ரோட்டியை கொடுப்பா. அதுக்கு அந்த பச்சை மிளகா, அந்த ஊறுகாய், அதுக்கு அந்த நீர்மோர். யூஸ்வலாக எப்பவுமே பாண்டீர் வடம் போனால் அங்கே பிரமோத்னு ஒருத்தர் உண்டு, அவர்கிட்ட சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே சாப்பிடுவோம். எனக்கு என்னன்னா, இந்த வாட்டி அங்கே சாப்பிட உட்காந்தா லேட் ஆகிடும், மத்தியானம் இங்கே வந்துட்டு போகிற லேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டேன். ஆனாலும் மனசு ஒரு இது இருந்து, ஆனால் பாண்டீர் வடத்தில் வந்து சாப்பிடணும், அது ரொட்டீன். ராதா கல்யாணம் பார்த்த இடம் இல்லையா, ஸோ எல்லாருமே அங்கே வந்தால் சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பாடு ஒன்றுமே கொடுக்கலையா, சரி பழமாக வாங்கி கொடுப்பா அட்லீஸ்ட் அந்த கல்யாண இடத்துக்கு வந்ததுக்குன்னு. கரெக்டாக என்னை பிடிச்சிட்டா. இல்லாட்டி யூஸ்வலாக பாப்பாவை பேசுவோம், ஆனால் பிடிச்சாச்சு அவள் சுட சுட அப்படியே அந்த ஜாவ ரொட்டி கொண்டு வந்து அப்படியே கையில் வாங்கியாச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா? நிஜமாவே அவ்வளவு ருச்சியான ஒரு பிரசாதம். அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. அவன் என்ன உபன்யாசம் பண்ணுவான், அவன் நல்ல விஷயம் தெரிஞ்சவள், சும்மா இல்லை, நல்ல பிரதவாசி எல்லாருக்குமே விஷயம் தெரியும் வச்சுக்கோங்க. நேற்று கூட நான் அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் போகும்போது ஒரு பையன்கிட்ட, நான் வண்டி மாறி மாறி வந்தேன், அந்த ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இந்த ராதா குண்ட் ஷியாம் குண்ட் எங்கேருந்துடா வந்தேன். அது சொன்னான் ஓரளவுக்கு. அப்புறம் நான் கேட்டேன், என்ன அசுரன்னு, எனக்கு தெரில, எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் சொன்னேன், அப்புறம் யோசிச்சு சொல்லிட்டேன். அப்புறம் நானும் அது மறந்துட்டேன். ராதா குண்ட் ஷியாம் குண்ட் வந்துட்டு திரும்பி குசும் சரோவர் போகும்பொழுது சொன்னான், மகராஜ் ஓ அரிஷ்டாசுர. நான் சொன்னேன், உனக்கு எப்படா தெரிஞ்சது? நான் எனக்கு தெரியும், எனக்கு அப்போ ஞாபகம் வரல. பாகவத கதைகள் அவளுக்கு நல்லா தெரியும், எந்தெந்த லீலைகள் எங்கே நடந்ததுனால. எப்போதுமே விவாகிட்ட தான் பேசிகிட்டே போவேன் நான். நீங்கள் பார்த்தலாம் ஃப்ரெண்டில் டிரைவரோட உட்காந்து எத்தியானு பேசிட்டு இருப்பேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் நமக்கு பழக்கம் இல்லை, சரியா சொல்லணும்னா. அவளுடைய கிருஷ்ணன் தனி, அவளுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப லவபிள். அவா கிருஷ்ணன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பாள். பாங்கிய பிஹாரி, பர்சானா, எத்தனை பேர் கையில் கிருஷ்ணன் எடுத்து வரா. அவ்வளோ லவபிள் அவளுக்கு. அது அழகாக அப்படி எடுத்துட்டு எல்லா கடைக்கும் அடிச்சுட்டு போவான், எங்கே வேணா அடிச்சு போவான். அவளுக்கு இதுவே கிடையாது. அவள் பாட்டுக்கு இப்போ ஒன்றும் அந்த நம்ம தான் இப்போ போகிறோம் இடத்துக்கு குடிக்கிறதுக்கு சாய் குடிக்க, நம்ம சன்கிளாஸ் வாழா சாய், ராதே 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 ராதே. அப்போ அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ நம்மளும் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ யாரும் ஒன்றும் தடுக்கல நம்மள.
அவன் கிடைச்சிருக்க வச்சு சந்தோஷப்படணும், பகவான் நல்லபடியா வாழ வைக்கிறான்னு அந்த மைண்ட் செட் இருந்தா போதும். அதுதான் மிஸ்ஸிங் நம்ம கிட்ட. அவளும் உழைக்கிற, அவளுக்கும் போராட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பகவான் பார்த்துக்கிறான், பகவான் காப்பாத்தின்னு இருக்கா, நல்லது நடக்கும்ன்ற ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கு இல்லையா ஒண்ணு. அது திருப்பி திருப்பி அவ காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, ஒரு நாளைக்கு இப்படி நடக்கலைன்னா நாளைக்கு இப்படி நடந்து கொடுத்துனா அந்தக்குள்ள அவ போறதே இல்லை பாருங்க. அவ அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள நீ யார வேணா பாருங்க, அந்த தாட் ப்ராசஸே அவகிட்ட இல்லை. காப்பாற்றுவான், காப்பாற்றணும், அவ்வளவுதான், நடத்தணும். இது அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை, அவன் உடம்பு, அவன் நடத்தி தான் ஆகணும். ராதாராணி காப்பாற்றித்தான் ஆகணும், ஒரு தீர்மானம். திருப்பி அதுல செகண்ட் தாட்டே கிடையாது அவளுக்கு. இன்னைக்கு எவ்வளோ கடைகள் நான் இங்கே போய் பார்த்தாடு, சின்ன சின்ன தள்ளு வண்டி எல்லாம் வச்சுண்டு, ஒரு 10-15 கிருஷ்ணனோட ட்ரெஸ்ஸை வச்சுண்டு, அவளுக்கு ஏதோ வியாபாரம் நடந்து எவ்வளோ கடைகள் இருக்கு, பெரிய பெரிய கடைகள்லேருந்து இவ்வளோ இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பேன், எத்தனையோ பேர் துளசி மாலை விற்கிறான், என்னமோ ஒன்று விற்கிறான். ஒன்னோட ஒரே ஒரு ஸ்டாண்டை வச்சுன்னு இந்த காலி விற்கிறத விற்கிறாள், அப்படியே நின்றுண்டு. ஒரு வாழ்க்கை நடக்கிறது அவளுக்கும், எல்லாருக்கும் வாழ்க்கை நடக்கிறது. இங்க யாருக்கு நடக்கல பாருங்க, நீங்க பார்த்துட்டு தானே இருக்கு எல்லா பக்கமும். அப்ப எல்லையில்லாத அன்பும் கிருபையும் இங்க கொட்டி கிடக்கு. ஸோ இந்த 4 நாள் நீங்க அனுபவிச்ச இந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படியே மனசுல தேக்கி வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்கு போனாலும் பிரஜவாசி மாதிரி வாழ போறேன், இவ்வளவுதான் வேணும். உங்க லட்சியம் இவ்வளவுதான் இருக்கணும். நான் பிரஜவாசி மாதிரி வாழ போறேன். எதுக்கும் அலட்டிக்கலையே, இவ்வளோ குப்பையை பார்க்குறோம், அழட்டிக்கிறவளா ஒன்றுங்க. இவ்வளோ கூட்டம் நம்ம தான் போல போகிறோம். ஐயோ பிரேமந்திலே நடக்க வேணும், அந்த கூட்டம் எங்கே அசர்றதா? இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறா, இவ்வளவு காரு, இவ்வளவு பேட்டரி கார், சர்பூர் சர்பூர் சர்பூர்னு வரானுங்க. வர முடியும் வர முடியாது எல்லாம் அவ்வளோதான். ஒரு ஒரு ஜடபரதர் மாதிரி எப்படி, ஆனால் ஜாலியாக இருக்கா. இந்த ஹாப்பினஸ் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஹாப்பினஸ் இல்லாமல் பார்த்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாராவது பார்த்தா இந்த ஊருக்காரெல்லாம் இருக்க மாட்டான். நம்மள மாதிரி வெளியூர்லேயே வந்தாலும் சிடி திடீர்னு இருப்போம். உள்ளூர்காரன் நீங்கள் பாருங்க, அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பான். ராதாராணியோட பர்சனலில் பார்த்துருப்பேன். அப்போ இந்த வாழ்க்கைன்றது ஆனந்தமயமானது. இது அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம பிருந்தாவன் நான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கேன். இது எல்லா இடமும் நான் பார்த்தது தான். நான் பிடிஎஃப் போட்டு கொடுத்துடலாம், பிடிஎஃப் போட்டு லொக்கேஷனை போட்டு ஏற்கனவே பண்ண உபன்யாசம் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஜாலியாக போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த கோபால் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துலாம், எல்லாம் கை மேலே இருக்கு. ஆனாலும் எதுக்கு வரணும், பிருந்தாவனை பார்க்கறது சந்தோஷம். இந்த ஜனங்கள் பார்க்கறது ஒரு 4 நாள் இவாளோட அலையும், அவ்வளோதான். இவாளை பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு தெரியும் பகவான் நம்மளை எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுருக்கான்னு, எவ்வளவு சௌகரியமாக நம்ம லைஃப் இருக்கு. இவா லைஃப்பும் நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்தா சுவாமி இதை விட வேற என்ன நமக்கு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம 1000 குறைகள் சொல்லணும், இது நடக்கலை, அது கிடைக்கல, அது இப்படி பிடிக்கல, இது இவ்வளோ தூரம் ஒழுங்க. இவா லைஃப்பை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை பாருங்க, 1000 மடங்கு 10,000 மடங்கு மேலே எங்கேயோ இருக்கும். 10,000 நாம மட்டும்தான் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பேட்டரி கார்ல 5 பேர் போன ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் மட்டும்தான். மற்ற எல்லாம் 10 பேர் 8 பேர், டிரைவரோட 2 பக்கம், நடுவில் 3 6, அதுக்கு மேல ஒரு 3 9 12 பேர் மினிமம் போவான். அவனே ஏற்றிப்பான். அப்ப வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறது. சுவாமி சகலத்தையும் கொடுக்கிறார், எதையும். நான் இன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன்ல, பிருந்தாவனத்துல கேட்டு கிடைக்காதுன்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ ப்ரூஃப். இன்னைக்கு அந்த தாமர பீடம் அந்த ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த கடையிலுமே அந்த தாமர பீடம் பார்க்கல. அவ்வளோ நானும் பார்க்க, வேற எங்கேயாவது இருக்கா? நம்ம போன எந்த ரூட்லயுமே அந்த கடையை தவிர வேற எந்த இடத்துலையுமே அந்த தாமர பீடம் இல்லை. இந்த பசங்க பானிபூரி, இன்னைக்கு அந்த கடைக்குள்ள லைனா பானிபூரி கடை. நான் போயிட்டேன், இந்த ஒன்று தானே கேட்டேன், இந்த சாப்பிட லைனா கடை. கொடுத்தா தேடினும், எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம பகவான் எப்படி தன்னடிச்சுட்டான். அள்ளி அள்ளி தான் கொடுப்பான் பகவான். என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன், எதையுமே இன்னி வரைக்கும் அவன் குறைச்சு கொடுத்தான்னு ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே அள்ளி அள்ளி கொடுத்து சௌகரியமா வச்சிருக்கான்.
அதனாலதான் யார் யாரோ எங்கிருந்தோ வந்து இன்னைக்கு கூட பார்த்தோமே லாலி பார்த்துருப்பேன் காத்தால இங்கேயோ பல்கேரியா அவளை கொண்டு வந்து பகவான் இங்கே 27 வருஷமா அங்க இருக்கா. எப்போ வந்தாலும் என்னை பார்க்க வந்தோம் யூஸ்வலா வருவா. இன்னைக்கு வர முடியல. அவ பாட்டுக்கு நாமஜம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அவரோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஜெகதீஷ் பிரபு. அவர் பாட்டுக்கு எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்பா. இவ பாட்டுக்கு அவர் வெளியிலெல்லாம் சுத்துவா, இவ பிருந்தாவனத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பா. அத்தனை கதைகள் அழகா சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோவிலும் ரசிச்சு ரசிச்சு காட்டுவா. முக்கியமா நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருந்தீங்க, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரசிக ஸ்வபாவம். இப்ப எழுத்த கடைக்காரன் கூட பாருங்களேன், அந்த பையன் கூட எவ்வளவு ஜாலியா இருக்கான். நம்ம ஊர்லயே டீ கடைலாம் வச்சிருக்கா. பணம் வருதா பணம் வருதா பணம் வருதா. இது ஒண்ணுதான். நம்ம ஊர் ஆட்டோக்காரெல்லாம் பாக்குறோம், நெய் 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 எப்ப கேளு ஒரு பஞ்சப்பாட்டு தான் பாடுறாங்க. நிறைய வந்துருந்தாங்கன்னா பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருக்க. இங்க வந்து பஞ்சப்பாட்டே பாடல பாருங்க. ஒருத்தன் பஞ்சப்பாட்டு, ஏதான ஒரு கடைக்காரன் ஏதான ஒரு டீக்காரன் அப்படி கத்திண்டு ஜாலியா யாரும் கடைக்கு வரல, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு எப்படி வருவா. என்ன ஒரு ஆட்டிடியூட், என்ன ஒரு சந்தோஷம். நீ கூட குரங்கு கண்ணாடி தூக்கின்னு போயிடுத்தேன். நான் ஃப்ரூட்டி வாங்கிடுவேன். டிக்கெட்டை கொடுத்து வாங்கறதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் வேணும். நான் அப்பதான் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன், ஃப்ரூட்டி இருக்கான, ஃப்ரூட்டி இருக்குன்னா நீ வந்து வாங்கி தெரியும் குழந்தை கிட்ட. அப்படியே கேட்டேன். அவன் சொன்னான், அதுக்கு எனக்கு முடியாது, வயசானவரை எனக்கு முடியாதுன்னா. அதை நான் பேசும்போது ஒரு பையன் கேட்டு எடுத்து அந்த பக்கம் அந்த பையன் ஃப்ரூட்டி கொடு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் லைக் தட். நான் ஃப்ரூட்டி கொடு நான் வாங்கி தரேன். நான் சரி கொடுத்தேன். நான் சொன்னேன் அங்கே வாடா அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த குரங்கு பிடிக்கிடுவேன் பயம் எனக்கு. சரி அப்படியே அவன் எங்கேயாவது எடுத்து ஏமாத்தினோம்னாலும் 20 ரூபா ஃப்ரூட்டி நமக்கு ஒரு விஷயம் கிடையாது. செலவு எடுத்துன்னு போது கொடுத்துருக்கேன். வந்தான் அப்படி கொடுத்தா அப்படி வாங்கி நான் அப்புறம் கூட வரணும்னே கேட்டான். அவன் திருப்பி அவன் குடிக்கிற ஒரு ஃப்ரூட்டியை கொடுன்னு தான் கேட்டான். அந்த ஃப்ரூட்டி குறைக்கு பிடிக்கிடுச்சு பாவம். இவ்வளோ சிம்பிளா கொடுத்தா சிம்பிளா வாங்கினான். பாருங்கள லைஃப்ல அவனுக்கு வேற டிமாண்ட் இல்லை, ஒரு ஃப்ரூட்டி வாங்கி தாண்டான். நான் அசந்தே போயிட்டேன். அதே எப்படி ஒரு ஃப்ரூட்டிக்கு போய் ஒரு ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்து அவ்வளோதானா. அப்போ ரைஸ் அதில் ரசிக்கிறாவா. இப்போ அந்த குரங்கு மேலே கோபமோ வெறுப்போ கிடையாது. ரைட், அது இப்படி தான் பண்ணும். ஃப்ரூட்டியை கொடுப்போம். இப்போ நம்ம அங்கே வாங்கும்போது கூட ஒருத்தர் கண்ணாடி பிடிங்கிட்டு ஒருத்தர் ஃப்ரூட்டி அப்படி கொடுத்து அது கையில் வாங்கிட்டு வந்தோம் குரங்கு கிட்ட ஜாலியாக. லைஃப் அவ பாட்டுக்க அந்த மொமெண்ட்டை ரசிக்கிறாவா. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ப்ரீ ஆக்குபைடாக உட்காந்துட்டு இருக்கோம். பிருந்தாவனத்தில் நீங்கள் ப்ரீ ஆக்குபைடாக ஆள் பார்க்கவே முடியாது. ரோட்டில் பிச்சை எடுக்கிற வேலை இருக்கட்டும், கடை வச்சிருக்க வேலை இருக்கட்டும், பானிபூரி விற்கணும், அந்த மொமெண்ட் தே ஆர் லிவிங். அதுதான் இங்க ஒரு பெரிய அசாத்தியமான ரகசியம். அந்த மொமெண்ட் வாழ்ந்துட்டே இருக்காங்க. அந்த மொமெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப எவ்வளவு எனர்ஜி இருக்கு பாருங்க வாழ்க்கை, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கா. நம்ம எவ்வளவு தேவையில்லாம யோசிக்கிறோம் பார்த்துக்கோங்க. ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் அவசியமே இல்லை. அவளுக்கும் பிள்ளை குட்டிகள் உண்டு, அவளுக்கும் குழந்தை உண்டு. நேற்று கூட அந்த சாய்வாளர் கடை எப்படா கல்யாணம், எதுக்கு அவசியம் இருக்கு? சாதாரண கேட்குறேன், அது ஒரு பெரிய விஷயமா தியாகம்லாம் இல்லை. அப்போ கூட கோபால்ஜியை கேட்டேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு. ஆசையே இல்லையா அப்படின்னா. ஆசை இல்லாமலாம் இருக்குமா அப்படியே சொன்னேன். ஆசை இல்லாமலாம் இருக்குமா? ஆசையெல்லாம் உண்டு, நடக்கல. பகவான் அது டிசைடட் சம்திங் எல்ஸ், அவ்வளோதான். இல்லை நிறைய பேர் அதுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லுவோம், ஒரு சோக பாட்டுலாம் பாடுவோம். இல்லை நான் ஆசைப்பட்டேன், பகவான் சம் பிளான்ஸ், தட்ஸ் இட், அவ்வளோதான் அப்படின்றார். அக்செப்டன்ஸ். லைஃப் அப்படியே ஏற்றுண்டு இதுல நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும், இதுல நான் எப்படி வாழணும், இதுதான் அந்த மேஜர் விருந்தாவனில் சுற்றின்னு இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்களுக்கு. எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பேன். எனக்கு இப்ப ஞாபகம் சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ள உட்காந்துருக்கலாம். ஏதான ஒரு சத்தங்களை திரும்பி திரும்பி வெளில வரும். நிறைய நான் பார்த்துட்டே இருப்பேன். நீங்க பார்க்கலாம், இப்படி ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். எங்கேயோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பேன். பகவான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இவாள் ஒரு வாழ்க்கை நடக்கிற ரைட். நெத்தில திலகம் வைக்கிற வாழ்க்கை நடத்துறாங்க சுவாமி. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. 2 கப்பு 4 அச்சு டங் 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 வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நெத்தில பொட்டு வச்சுட்டு இருந்தாலும் வாழ்ந்துடலாம் போல இருக்கு. பயிர் ரொம்பிடுவேன். ஏன்னா அந்த பைசா எங்கேயோ தங்கறதுக்கு தான் வேணும். சாப்பாட்டுக்கு 1000 ஆசிரமங்கள் இருக்கு, யாராவது கொடுத்துட்டே இருப்பா.
ஏகாதசி விரதத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு மெனு போட்டு கொடுத்துருவா. மெனு போட்டு கொடுப்போம். அவ்வளவு ஆசிரமங்கள், அவ்வளவு கதா விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் இங்க. நம்ம நீங்க ஒரு சைடு மட்டும் தான் பிருந்தாவன் பார்த்து, இன்னொரு பக்கம் நிறைய இருக்கு. கோகுலம் பசிக்கிறதுன்னு கை நீட்டியாச்சுன்னா யார் வேணா வாங்கி கொடுத்துருவோம். அப்படி ஒரு இடத்துலன்னா நாம 4 நாள் சுவாமி நம்மள அவ்வளோ அழகா சௌக்கியமா வச்சிருந்தார். அதனாலதான் பிருந்தாவனம் சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளவு பிடிச்ச இடம். அவர் வரும்போதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு இருக்குன்னா அவரும் அவருடைய சிஷ்யர்களும் தான். நேற்று கூட தவானல்ல குண்டெல்லாம் சொல்லிட்டு அப்படி நடந்து நடந்து வந்தோம்னா இன்னொரு பக்கம் பறிக்க. நம்ம அன்னைக்கு பாங்கிய பிஹாரி போகிறதுக்கு இந்த ஆப்போசிட் சைடு ரோட்ல போனோம். நம்ம அந்த ரோட்ல போவே இல்லை. அன்னைக்கு நம்ம போனோம் பாங்கிய பிஹாரிக்கு தான். நம்ம இஸ்கான் தாண்டி நேராக போனோம். மற்ற சமயத்துலலாம் நம்ம இந்த காளிய காட் இந்த ரூட்லேயே தான் போயிட்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு தடவை தான் அந்த பக்கம் போனோம். வரும்பொழுது கூட இப்படி தான் வந்தோம். திரும்பி இந்த ரூட்டில் வரல. நம்ம அந்த பாங்கிய பிஹாரி ரூட்லேயே கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா கோவிந்த தேவ், ரங்கஜி மந்திர் எல்லாமே அப்படி வரும். அந்த பக்கம் அப்படியே நடந்து போனோம்னா அங்கே ஒரு வட்ட விருட்சம் இருக்கு. இங்கே நிறைய கதம்ப விருட்சம், நிறைய வட்ட விருட்சம் இருக்கு. அந்த வட்ட விருட்சம் பேர் விஸ்ராம் வட் அப்படின்னு பேர். எப்படி வம்சி வட் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி விஸ்ராம் வட். சைத்தன்ய மகாபிரபு அக்ரூர காட்ல தங்கிண்டு அங்கிருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்து இம்லி தலால உட்காந்து பஜனை பண்ணிட்டு அப்புறம் அப்படி பிரதட்சணம் பண்ணி அப்படி வருவார். அப்படி வரும்பொழுது பிரதட்சண கடைசியில வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துப்பார். விஸ்ராந்துக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பார். அந்த இடத்துக்கு பேரு விஸ்ராம் பட் அப்படின்னு பேர். அங்கேயும் ஒரு ஜெகநாதன் உண்டு, அங்கேயும் ஒரு சைத்தன்ய மகாபிரபு. அது இன்னொரு சைட்ல இப்படி போகணும். நம்ம இந்த பிரிட்ஜ் எல்லாம் போறோம் இல்லையா, பிரிட்ஜ் ஏறாம பிரிட்ஜில் சைட்ல போய் அப்படி போகணும். போயாச்சுன்னா அந்த விஸ்ராம் பட்லாம் பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அங்கே போனால் அப்படி அமைதியாக இருக்கும். அந்த சைத்தன்ய மகாபிரபு அழகாக இருப்பார். முக்கியமாக அங்கே ஒரு ஜெகநாதன் உண்டு. ஜெகநாதனுக்கு காது உண்டு. யூஸ்வலாக ஜெகநாதனுக்கு காது கிடையாது, இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். மூக்கு இப்படி இழுத்து விட்டுருப்பா, வாய் இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜெகநாதனுக்கு காது உண்டு. சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் முராரி குப்தர் பூஜை பண்ண பழைய ஜெகநாதன் மூர்த்தி அங்கே இருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆலமரம் இன்னைக்கும் இருக்கு, விஸ்ராம் பட் ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழேயே ஒரு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சந்நிதி இருக்கு. ரொம்ப அழகா இருப்பார் அந்த சைத்தன்ய மகாபிரபு. பார்ப்போம், நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. விரஜ தரிசனம்ன்றது ஆரம்பம். என்னைக்குமே வந்து முடிஞ்சாச்சுன்னா நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு தடவை வந்து ருசி கண்டாச்சுன்னா அப்புறம் தானா வேற அடுத்த வாட்டி யாருன்னெல்லாம் பார்க்கலாம் குறிச்சு நீங்களே ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இன்னும் நீங்க பார்க்காத நிறைய இருக்கு. கோவர்தன்ல மேபி 20% நீங்க பார்த்துருப்பேன். இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. பர்சானாவில் இருக்கு, நந்தகாவனம் இருக்கு. நந்தகாவெல்லாம் உங்களை ஐஸ்லே போல. பத்ரவனம் இருக்கு, பேல்வனம் இருக்கு, அப்புறமா ஜெயவனம் இருக்கு. இன்னும் நான் பார்க்காத குமுதவனம் நிறையெல்லாம் இருக்கு. அப்புறம் ராதிகா ராணியுடைய ஜாவட் அது ஒன்று இருக்கு. அப்புறம் கோகிலவனம் உண்டு. இந்த கோகிலவனத்துல கிருஷ்ணனே சனி பகவான் வேஷத்தோடு இருப்பான். கிருஷ்ணன் சனீஸ்வரன் வேஷத்தோடு அங்கே இருப்பான். இந்த மாதிரி அப்புறம் காமியவனம்னு ஒன்று இருக்கு. கிருஷ்ணன் நான் செருக்கு விளையாடின செருக்குப்பாறை பார்த்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஐஷன் போகவே இல்லை. கிருஷ்ணன் விளையாடின செருக்குப்பாறை இருக்கு. அவ்வளோ அழகா நிறைய இருக்கு. என்ன சொல்லணும், நீங்க வந்து இப்பதான் வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் வருவோம், ஆனந்தமா அனுபவிப்போம். பகவானே நான் அப்பப்போ ஐஷன்ட்டு போய் இதெல்லாம் பார்க்கணும். மற்ற எதுவும் யோசிக்காதீங்க. மற்றெல்லாம் சுவாமி பார்த்துப்பேன். இப்போ சின்ன குழந்தைகள்லாம் ஒன்றும் யோசிக்கிறது இல்லையே, ஒன்றும் வேண்டாம். இந்த 12 குட்டி பசங்களை பார்க்குறோம். பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு அழறது, வாயை மூடிக்கிறது. ஆனால் அதுக்கு வேண்டியது நடக்கிறதா இல்லையா? எனக்கு இதுதான் வேணும் அதுக்கு சொல்ல தெரியாது, டிமாண்ட் பண்ண தெரியாது, டிமாண்ட் பண்ணி சாதிக்கவும் தெரியாது. சாதிக்க தெரியறது இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளோதானே, ஃபோக்கஸ் ஆன் இட். சுவாமி நடத்தி கொடுப்பார். அப்பயே சொல்லலாம், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபைனான்ஷியலி, டிவோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே லைஃப்பில் வேறு ஒன்றும் பெருசாக யோசிக்கணும் இல்லை. ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்,
ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிவோஷனல் தானே அது எங்கே பாரு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மற்ற நாள் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவான் கூட இருக்காங்க, நோ டவுட். ஆனால் உடம்பை பார்த்துக்கிறது நம்மக்கிட்ட தானே இருக்குது. எல்லாமே பகவான் நம்ம கூட இருந்து வழிகாட்டான். அதனால் விஸ்ராந்தியாக ஆனந்தமாக போய் தூங்குங்கோ. விஸ்ராமற்றோடு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. விஸ்ராமட் மாதிரி நினச்சிட்டு அது இன்னைக்கு மதன் மோகனும் பார்த்தோம். துவாதச ஆதித்ய டீலாவில் உருண்டிருக்கு. எத்தனையோ தடவை அழுது பிறண்டு இருப்பேன். இன்னைக்கு அழாமல் உருண்டு பிறண்டு அழகாக அந்த பாட்டி இன்னைக்கு கொடுத்துட்டானே. நான் கூட நினச்சேன் சாயங்காலம் ஆயிடுத்து, இப்போ எங்கே கிடைக்க போகுது, சரி பார்க்கலாம் அடுத்த வாட்டி. ஆனால் அவர் எடுத்தோம் திடுக்குன்னு எடுத்து, சரி நான் கொடுக்கணும்னு நினச்சேன். மார்னிங் கிடைக்கும், இப்போ ஈவினிங் 4:30 மணிக்கு விடல. நான் சரி பார்க்கலாம். ஆனால் அவன் காதில் விழுந்துடுத்து பாட்டி கொடுத்துட்டான். அதுதான் கிருஷ்ண கிருபை. ஸோ அதனால் நிறைய நாமஜபம் பண்ணி ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக ஆரோக்கியமாக ஜோராக இருந்தோம். இதை கேட்குறவாளுக்கும் சீக்கிரம் பிருந்தாவன தரிசனம் லபிக்கட்டும். ராதே கிருஷ்ணா. இது நமக்கு வெயில் தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு சில்னஸை கொடுத்து சுவாமி நேத்தி ஒரு சில்னஸ், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட். அதுவும் இன்னைக்கு போனோமே அந்த பத்ரோடு பிகாரி அக்ரூர்ஜி கிளம்புறதுக்கு மனசே இல்லை. பாட்டுக்கு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय. जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय भोलो वृंदावन धाम की. जय भोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो भांडीर वट वृक्ष की जय. राधे कृष्णा.